peasants' revolts. விவசாயிகள் புரட்சிகள். விவசாயிகள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சில புரட்சிகளை செய்தார்கள். The British rule in India brought about many changes in the agrarian system in the country. இந்தியாவில் ஆங்கில ஆட்சியானது வேளாண்மை முறையில் பல மாற்றங்களை கொண்டு வந்தது. The old agrarian system collapsed and under the new system the ownership of land was conferred on the zamindars. புதிய வேளாண்மை யுக்திகளால் பழைய வேளாண் முறை மறைந்து போனது. They tried to extract as much as they could from the cultivators of land. The life of the peasants was extremely miserable. The various peasant movements and uprisings during the 19th and 20th centuries were in the nature of a protest against of the existing conditions under which their exploitation knew no limits. எந்த அளவிற்கு முடியுமோ அந்த அளவிற்கு விவசாயிகளுடைய உழைப்பு ஜமீன்தார்களால் சுரண்டப்பட்டது. விவசாயியுடைய வாழ்க்கை முறை அதனால் மிகவும் துயரமானதாக இருந்தது. இந்த சுரண்டலில் இருந்து பாதுகாத்து கொள்ள 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகளில் ஆங்கிலேயர்களுக்கும் ஜமீன்தார்களுக்கும் எதிராக பல புரட்சி இயக்கங்களிலும் கலகங்களிலும் அவர்கள் ஈடுபட்டார்கள். The Sandal Rebellion 1855 to 56. Sandal கலகம். The first revolt which can be regarded as peasants' revolt was the Sandal Rebellion in 1855 to 56. முதலாவது விவசாயிகள் எழுச்சி பெற்று கலகம் செய்தது. இந்த கலகம் சந்தால் கலகம் என்று அழைக்கப்பட்டது. 1855 முதல் 56 வரையில. The land near the hills of Rajmahal in Bihar was cultivated by the Sandals. The landlords and money lenders from the cities took advantage of their ignorance and began grabbing their lands. பீகாரில் உள்ள ராஜ்மஹால் குன்றுகளுக்கு அருகிலுள்ள பகுதிகளில் சந்தால் மக்கள் வேளாண்மை செய்து வந்தார்கள். சந்தால்களின் அறியாமையை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட நகர்ப்புற நிலக்கிழார்கள் மற்றும் வட்டிக்கு பணம் தருவோர் சந்தால்களின் நிலங்களை அபகரித்து கொள்ள ஆரம்பித்தார்கள். இது அவர்களுடைய கசப்பான உணர்வை ஏற்படுத்தி 1755ஆம் ஆண்டு ஆயுதம் ஏந்திய புரட்சிக்கு இட்டு சென்றது. இவர்கள் created bitter resentment among them, leading to their armed uprising in 1855. Consequently, under the belief of a divine order, around 10,000 Sandals gathered under two Sandal brothers, Sindhu and Gangu, to free their country of the foreign oppressors and set up a government of their own. The rebellion assumed a formidable shape. Within a month, the houses of the European planters, British officers, railway engineers, zamindars, and moneylenders were attacked. The rebellion continued till February 1856, when the rebel leaders were captured and the movement was put down. With a heavy hand, the government declared the Parganas inhabited by Parganas. The government declared the Parganas inhabited by them as Sandal Parganas so that their lands and identity could be safeguarded from external encroachments. நகர்ப்புற நிலக்கிழார்கள் மற்றும் வட்டிக்கு பணம் தருவோர்
சந்தால்களின் நிலங்களை அபகரித்து கொள்ள ஆரம்பித்தார்கள். இது அவருடைய கசப்பான உணர்வை ஏற்படுத்தி 1755ஆம் ஆண்டு புரட்சிக்கு இட்டு சென்றது. இதனைத் தொடர்ந்து சந்தால்கள் தங்களை அந்நிய நாட்டு ஆக்கிரமிப்பு சக்திகளிலிருந்து விடுவித்துக் கொள்வது மட்டுமல்லாமல் தங்களுக்கென்று ஒரு அரசாங்கத்தை ஏற்படுத்தி கொள்ள சித்து மற்றும் கங்கு என்ற 2 சந்தால் சகோதரர்களின் தலைமையில் 10,000 வீரர்கள் ஒன்று திரண்டார்கள். ஒரு மாதத்திற்கு பிறகு வலிமையான சக்தியினை அது பெற்று ஆங்கிலேய அலுவலர்கள், ரயில்வே பொறியாளர்கள், ஜமீன்தார்கள், வட்டிக்கு பணம் கொடுப்போர் ஆகிய அனைவரும் புரட்சியாளர்களால் தாக்கப்பட்டனர். புரட்சியானது பிப்ரவரி 1756 வரையிலும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சந்தால்களை சித்த பகுதிகளை சந்தால் பர்கானா என அரசு அறிவித்து அதன் பின்னர் சந்தால்களின் நிலங்களும் அடையாளமும் அந்நிய ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து பாதுகாக்கப்பட்டது. You see in this picture, சந்தால் ரிபல்லியன், சந்தால் கலகம், விவசாயிகளுடைய எழுச்சி. விவசாயிகள் தான் சந்தால்கள் என்று அறியப்பட்டவர்கள். விவசாயிகளுடைய எழுச்சியானது கலகமாக மாறி ஐரோப்பிய பண்ணையாளர்கள், ஆங்கிலேய அலுவலர்கள், ரயில்வே பொறியாளர்கள், ஜமீன்தார்கள், வட்டிக்கு பணம் கொடுப்போர் ஆகிய அனைவரும் புரட்சியாளர்களால் தாக்கப்பட்டார்கள். இண்டிகோ ரிவோல்ட் 1859 to 60. இண்டிகோ கலகம் 1759 முதல் 60 வரை. The Bengal indigo cultivators strike was the most militant and widespread peasant uprisings. The European indigo planters compelled the tenant farmers to grow indigo, at times highly disadvantageous to the farmers. வங்காள வரி சாகுபடியாளர்களின் வேலை நிறுத்தம் அதிக அளவில் பரவி தீவிர விவசாய புரட்சியாக மாறியது. இதுவே இண்டிகோ புரட்சி என்று அறியப்பட்டது. குத்தகை விவசாயிகள் தங்கள் விளைவிக்கும் அவுரியை தங்களுக்கு குறைந்த விலைக்கு விற்கும்படி குத்தகையாளர்களால் கட்டாயப்படுத்தப்பட்டார். The tenant farmer was forced to sell it cheap to the planter and accepted advances from the planter that benefited the latter. There was also cases of kidnapping, looting, flogging and burning, led by Dicamber Biswas and Vishnu Charan Biswas. The riots of Nadia district gave up indigo cultivation in September 1859. Factories were burned down and the revolt spread. To take control of the situation, the government set up an indigo commission in 1860. whose recommendations formed part of the Act 6 of 1862. The indigo planters of Bengal, however, moved on to settle in Bihar and Uttar Pradesh. The newspaper Hindu Patriot brought to light the misery of the cultivators several times. Dinabandhu Mitra wrote a drama, Nil Darban, in Bengali with a view to draw the attention of the people and the government towards the misery of the indigo cultivators. அவிரி சாகுபடியாளர்கள் வேலை நிறுத்தம் செய்ததுதான் தீவிர புரட்சியாக மாறி இண்டிகோ கலகம் என்று அறியப்பட்டது.
இதில் ஆள் கடத்தல், கொள்ளையடித்தல், கசையடி கொடுத்தல், எரித்தல் போன்ற சம்பவங்கள் நடந்தேறியது. 1859 திகம்பர் பிஸ்வாஸ் மற்றும் விஷ்ணு சரண் பிஸ்வாஸ் ஆகியோரால் நாதியா மாவட்டத்தில் நடைபெற்ற கலகங்கள் ஐரோப்பிய பண்ணையாளர்களின் கடுமையான அடக்குமுறைகளால் கைவிடப்பட்டது. அதன் பிறகு ஐரோப்பிய தொழிற்சாலைகள் எல்லாம் எரிக்கப்பட்டு கலகமானது வேறு இடங்களுக்கும் பரவியது. அரசு 1860 ஒரு அவுரி ஆணையத்தை அமைத்தது. இந்த ஆணையத்தினுடைய பரிந்துரையின்படி சட்டம் பாகம் 6 ஆக்ட் ஆஃப் 1862 என்ற ஒன்றை உருவாக்கியது. ஐரோப்பிய பண்ணையாளர்களின் அடக்குமுறைக்கு பயந்து வங்காளத்தின் அவுரி விவசாயிகள் பீகார் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் குடியேறினர். இதே போல தீனபந்து மித்ரா என்பவர் வங்காள அவுரி சாகுபடியாளர்களின் துயரங்களை மக்கள் மற்றும் அரசின் கவனத்திற்கு கொண்டு வர நீல் தர்பன் என்னும் ஒரு நாடகத்தை எழுதினார். In this picture, Indigo Revolt. Then Papna Revolt 1873 to 76. Papna கலகம் 1873 முதல் 76 வரை. Papna peasant uprising was a resistance movement by the peasants against the oppression of the zamindars. பாப்னா விவசாய எழுச்சி என்பது விவசாயிகளால் நடத்தப்பட்ட ஜமீன்தார்களின் அடக்குமுறைக்கு எதிரான இயக்கமாக இருந்தது. It originated in the Yusuf Shahi Bargana of Papna in Bengal. It was led by Keshav Chandra Rai. The zamindars routinely collected money from the peasants by the illegal means of forced levy, abbots, enhanced rent and so on. Peasants were often evicted from land on the pretext of non-payment of rent. ஜமீன்தார்கள் விவசாயிடமிருந்து சட்டத்திற்கு புறம்பான முறையில் வலியுறுத்தி வரி வசூல் செய்தார்கள். விவசாயிகள் வாடகை செலுத்தவில்லை என்ற போலி காரணங்களை கூறி அடிக்கடி நிலத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். நாளடைவில் பெருங்கூட்டமாய் கூடி கிராமங்கள் தோறும் சென்று ஜமீன்தார்களை அச்சுறுத்தி வந்தார்கள். போராட்டம் படிப்படியாக பாப்னா முழுவதும் பரவி பின்னர் கிழக்கு வங்காளத்தின் மற்ற மாவட்டங்களுக்கும் பரவியது. விவசாய சங்கங்கள் அமைக்கப்பட்டது. எங்கும் போராட்டத்தின் முதன்மை நோக்கம் சட்டத்தை எதிர்ப்பதாக இருந்தது. Large crowds of peasants gathered and marched through villages, frightening the zamindars and appealing to other peasants to join with them. போராட்டத்தில் ஜமீன்தார்களுடைய வீடுகளை கொள்ளையடித்ததாக சில நிகழ்வுகளே இருந்தது. நீதிமன்ற ஆணைகளை காவல் நிலையங்கள் செயல்படுத்த முயன்ற போது அதனை எதிர்த்து விவசாயிகள் ஒரு சில தாக்குதல்களை காவல் நிலையங்கள் மீதும் தொடுத்தார்கள். Funds were raised from the riads to meet the cost. The struggle gradually spread throughout Papna and then to the other districts of East Bengal. Everywhere agrarian leagues were organized. The main form of struggle was that of legal resistance. There was very little violence. It occurred only when the zamindars tried to compel the riads to submit to their terms by force. There were only a few cases of looting of the houses of the zamindars. A few attacks on police stations took place and the peasants also resisted attempts
to executive court decrees. Hardly Zamindars or Zamindars agents were killed or seriously injured. In the course of the movement, the riots developed a strong awareness of the law and their legal rights and the ability to combine and form associations for peaceful agitation. விவசாயிகளை ஜமீன்தார்கள் கட்டாயப்படுத்திய போது மட்டும் மிக சிறிய அளவில் வன்முறை நடைபெற்றது. ஜமீன்தார்களின் வீடுகளை கொள்ளையடித்ததாக சில நிகழ்வுகளை சாட்சி வருகின்றது. காவல் நிலையங்கள் மீதும் தாக்குதலை தொடுத்தார்கள். ஜமீன்தார்களுக்கும் ஜமீன்தார்களின் முறைகளுக்கும் ஏராளமான வேறுபாடு காணப்படுகிறது. போராட்டத்தின் வாயிலாக விவசாயிகள் சட்ட விழிப்புணர்வு மற்றும் அவர்களது சட்ட உரிமைகளை மேம்படுத்தினார்கள். மக்களை ஒருங்கிணைத்து சங்கங்களை உருவாக்கி அமைதியான முறையில் எதிர்த்தும் ஆற்றலையும் வலிமையும் விழிப்புணர்வுகளையும் வளர்த்து கொண்டார்கள். Peasants' revolts. In this India map, peasants' revolt. விவசாயிகள் கலகம். இந்தியாவில் காணப்பட்ட இடங்கள் விவசாயிகளுடைய கலகம். மாப்ளா, டெக்கான், பர்தோலி, கேடா, இண்டிகோ, சந்தால், சம்பிரான். டெக்கான் ரியாட்ஸ் 1875. தக்கான கலகம் 1875. In 1875, the peasants revolted in the district of Pune. That event has been called the Deccan Riots. 1875ஆம் ஆண்டு பூனா மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் ஒரு கலகத்தில் ஈடுபட்டனர். அது தக்கான கலகம் என்றழைக்கப்பட்டது. The peasants revolted primarily against the oppression of local moneylenders who were grabbing their land systematically. விவசாயிகள் ஆரம்பத்தில் தொடர்ந்து தங்கள் நிலங்களை அபகரித்து கொண்டிருந்த உள்ளூர் வட்டிக்காரர்களின் அடக்குமுறை எதிர்த்து புரட்சி செய்தார்கள். பூனா மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு வட்டிக்காரன் சொத்துக்களை கைப்பற்றி அவரை கிராமத்திலிருந்து வெளியேற்றிய பொழுது புரட்சி தொடங்கியது. The uprising started from a village in Pune district when the village people forced out a local moneylenders from the village and captured his property. Gradually, the uprising spread over 33 villages and the peasants looted the property of Marwari Sahugars. The uprising turned into violence when the Sahugars took help of the police. இப்புரட்சியானது படிப்படியாக 33 கிராமங்களுக்கு பரவியது. மார்வாரி சகுதாகாரர்களின் சொத்துக்களை கொள்ளையடித்தார்கள் விவசாயிகள். அவர்கள் காவல் நிலையத்தை நாடிய போது போராட்டம் வன்முறையாக அது மாறியது. இப்புரட்சியின் விளைவாக it was suppressed only when the army was called to control it. However, it resulted in passing of the Deccan Agriculturalist Relief Act, which removed some of the most serious grievances of the peasants. சட்ட அங்கீகாரம் பெற்ற விவசாயிகள், வட்டி கடைக்காரர்கள் உட்பட இதர மக்கள் என்று 3 வகையாக பிரிக்கப்பட்டனர். முதல் பிரிவு மக்களிடமிருந்து மற்ற 2 பிரிவு மக்களுக்கும் நிலத்தை விற்பது மற்றும் அடமானம் வைப்பது மீதான கட்டுப்பாடுகள் விதித்திருந்தார்கள். பஞ்சாப் பெசன்ட் மூவ்மெண்ட் 1892
1900 பஞ்சாபில் விவசாய இயக்கம். The peasants of the Punjab agitated to prevent the rapid alienation of their lands to the urban moneylenders for failure to pay debts. நகர்ப்புற வட்டிக்காரரிடம் கடனை பெற்று கடனை திருப்பி செலுத்த தவறிய விவசாயிகள் தங்கள் நிலத்தின் மீது வட்டி கடைக்காரர்கள் மேற்கொண்ட ஒடுக்குமுறைகளை விரைந்து தடுக்கும் பொருட்டு பஞ்சாப் விவசாயிகள் புரட்சியில் ஈடுபட்டார்கள். The British India did not want any revolt in that province, which provided a large number of soldiers to the British Army in India in order to protect the peasants of the Punjab. The Punjab Land Alienation Act was passed in 1900 as an experimental measure to be extended to the rest of India. If it worked successfully in the Punjab, the act divided the population of the Punjab into 3 categories, such that the agricultural classes, the statutory agriculturalist class, and the rest of the population, including the moneylenders. Restrictions were imposed on the sale and mortgage of the land from the first category to the other 2 categories. பஞ்சாப் விவசாயிகளுடைய இயக்கம். இந்த இயக்கத்தில் ஒடுக்குமுறைகளை விரைந்து தடுக்கும் பொருட்டு பஞ்சாப் விவசாயிகள் புரட்சியில் ஈடுபட்டார்கள். ஆங்கில அரசு இந்த பகுதியில் எந்த ஒரு புரட்சி நடைபெறுவதையும் விரும்பவில்லை. ஆங்கிலேய இராணுவத்திற்கு வீரர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள். பஞ்சாப் விவசாயிகளை பாதுகாப்பதற்காக 1900 பஞ்சாப் நில உரிமை மாற்று சட்டம் நிறைவேற்றப்பட்டு சோதனை முறையில் செயல்படுத்தப்பட்டது. பஞ்சாபில் இச்சட்டம் சிறப்பாக செயல்பட்டதால் இந்தியாவின் மற்ற பகுதிகளுக்கு இது விரிவுபடுத்தப்பட்டது. 3 வகையாக மக்களை பிரித்தார்கள். முதல் பிரிவு மக்களிடமிருந்து மற்ற 2 பிரிவு மக்களுக்கும் நிலத்தை விற்பது மற்ற அடமான வைப்பது மீதான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது. சம்பரான் சத்தியாகிரக 1917 to 18. சம்பரான் சத்தியாகிரக காந்தியடிகளுடைய தலைமையில் சம்பரான் சத்தியாகிரகா நடைபெற்றது. The European planters of Chambran in Bihar resorted to illegal and inhuman methods of indigo cultivation at a coast which was wholly injured. Under the Tinkadia system in Chambran, the peasants were bound by law to grow indigo on 3/20 part of their land and send the same to the British planters at prices fixed by them. They were liable to unlawful extortion and oppression by the planters. Mahatma Gandhi took up their cause. The government appointed an inquiry commission of which Mahatma Gandhi was a member. The grievances of a peasant were inquired and ultimately the Chambran Agrarian Act was passed in May 1918. பீகார் மாநிலத்தில் உள்ள சம்பரான் என்ற இடத்தில் ஐரோப்பிய பண்ணையாளர்கள் சட்டத்திற்கு புறம்பான மற்றும் மனித தன்மையற்ற முறைகளில் மிகவும் நியாயமற்ற விலைக்கு அவுரி சாகுபடியை செய்தார்கள். அவுரி சாகுபடியாளர்கள் தங்களது மொத்த நிலத்தில் 20 3 பங்கில் மட்டுமே அவுரியை சாகுபடி செய்தார்கள்.
ஐரோப்பிய தோட்டக்காரர்களுக்கு அவர்கள் நிர்ணயித்த விலைக்கு விற்பனை செய்தார்கள். மேலும் அவர்கள் ஐரோப்பிய பண்ணையாளர்களால் சட்டவிரோத பணம் பறிப்பு மற்றும் அடக்குமுறை போன்ற நிகழ்வுகளுக்கு ஆளானார்கள். இந்த விவசாயிகளுடைய பிரச்சனையை அறிந்து முன்வந்தார் அரசு ஒரு சாதாரண விசாரணை குழுவை அமைத்தது. மகாத்மா காந்தியை அக்குழுவின் ஒரு உறுப்பினராக சேர்த்து கொண்டது. விவசாயிகளுடைய குறைகள் விவரிக்கப்பட்டு இறுதியில் மே 1918 சம்பரான் விவசாய சட்டம் நிறைவேற்றியது. கேடா ஆர் கைரா சத்தியாகிரகா in 1918. In the Kheda district of Gujarat, due to constant famines, agriculture failed in 1918. குஜராத்தில் கேடா மாவட்டத்தில் இடையறாத பஞ்சம் காரணமாக விவசாய நிலமானது பொய்த்தது. But the officers insisted on collection of full land revenue. ஆனால் நிலவரி முழுவதையும் செலுத்த விவசாயிகளை அரசு அறிவுறுத்தியது. The local peasants therefore started a no tax movement in Kheda district in 1918. Gandhi accepted the leadership of this movement. கேடா மாவட்டத்தில் உள்ளூர் விவசாயிகள் வரிகொடா இயக்கத்தை தொடங்கினர். அவ்வியக்கத்தின் காந்தியடிகள் தலைமை ஏற்றார். காந்தி accepted the leadership of this movement. இந்த இயக்கத்திற்கு காந்தியடிகள் தலைமையேற்றார். காந்திஜி organized the peasants to offer satyagraha and opposed official insistence on full collection of oppressive land revenue despite the conditions of famine. Famine என்ன? பஞ்சம். பஞ்சத்தின் நிலைகளை அரசுக்கு எடுத்து கூறி முழு பலத்துடன் சத்தியாகிரக முறையில் போராடும்படி காந்தியடிகள் விவசாயிகளை ஆயத்தப்படுத்தினார். விவசாயிகள் அச்சமின்றி எல்லா எதிர்ப்புகளையும் சந்திக்க ஊக்கமளித்தது. அவரது அழைப்புக்கு முன்னிலை போயாது என்று உழைப்புக்கு Gandhiji organized the peasants to offer satyagraha and opposed official insistence on full collection of oppressive land revenue despite the conditions of famine. பஞ்சத்தின் நிலைகளை அரசுக்கு எடுத்து கூறி முழு பலத்துடன் சத்தியாகிரக முறையில் போராடும்படி காந்திஜி விவசாயிகளை ஆயத்தப்படுத்தினார். He inspired the peasants to be fearless and face all consequences. அச்சமின்றி விவசாயிகள் எல்லா எதிர்ப்புகளையும் சந்திக்க ஊக்கமளித்தார். The response to his call was unprecedented and the government had to bow to a settlement with the peasants. Sardar Vallabhbhai Patel emerged as an important leader of the Indian freedom struggle during the peasants. அவரது அழைப்பிற்கு முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு விவசாயிகள் ஆதரவு தந்து கொடுத்தார்கள். மற்ற அரசாங்கம் விவசாயிகளுடன் ஒரு தீர்வுக்கு வர வேண்டியிருந்தது. இக்காலகட்டத்தில் தான் சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்திய சுதந்திர போராட்டத்தின் ஒரு முக்கியமான தலைவராக வருகின்றார்.